எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான தக்காளி சட்னி சப்பாத்திக்கு தாங்க செய்ய போகிறோம். அது குழந்தைய இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் தூக்கி போடுவாங்க. அது அப்படி இல்லாமல் சூப்பரான டைப்பில் நம்ம எங்கேயாச்சும் டூர் வெளியூர் போகணும், ஒரு 2 நாளைக்கு வச்சுக்கோன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தாங்க நம்ம பயன்படுத்துகிறோம். பாருங்கள், நல்லெண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் இந்தளவுக்கு ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு கொஞ்சம் நம்ம நிறையாவே ஆட் பண்ணிக்கலாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கு. லைட்டாக 2 சீரகம், அப்புறம் நம்ம பூண்டு தட்டி வச்சு பூண்டு, கருவேப்பிலை, நல்லா. அப்புறம் பாருங்கள், வெங்காயம் இந்தளவுக்கு நான் சாஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. குழந்தைக்கு வந்து சாப்பிட்றதுனா அது வெங்காயமாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க, அதனால் இந்தளவுக்கு நான் போட்டிருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் போட்டாச்சு. இதே நீங்கள் எங்கேயாச்சும் வெளியூர் கொண்டு போகணும்னா நீங்கள் வெங்காயத்தை போட வேண்டாங்க, ஒரு பூண்டு மட்டும் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கண்ணுக்கே தெரியாமல் அப்போ பார்த்தாலும் என்னம்மா வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குதுன்னு சொல்லி பாதி அதுலேயே கழிச்சு கொண்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தா எல்லா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து கருவேப்பிலை எல்லாமே சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி சட்னிக்கு தக்காளி மிக்சியில் தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். நான் கட் பண்ணி போடல, இந்த மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்குறேங்க. இந்த வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வணங்கி வச்சு பாருங்கள். நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதங்கிருச்சு. நம்ம இந்த தக்காளியை இதில் ஊற்றிக்கலாங்க. பாருங்கள், இன்னொருமும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், கலவருக்கு போட்டுருக்கு. இதே ஒரு அடையாச்சு அதில் ஊற்றிடலாங்க. அது முடியும், அது வேகிட்டு. பாருங்கள், 2 டைம் நான் அரைச்சி ஊற்றிட்டேன். 1 கிலோ தக்காளிக்கு மேலேயே இருக்குங்க நான் அரைச்சி ஊற்றுறது. பாருங்கள், நல்லா கொதிக்கட்டுங்க. வருங்க, கொஞ்சம் நம்ம அரைச்சி இதுலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதையும் ஊற்றிக்கலாம். நல்லா சுண்டி வரட்டுங்க. 10 நாளைக்கு ஆனாலும் இந்த சட்னி கெடவே கிடையாதுங்க. நல்லா சுண்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த தக்காளி சட்னி நல்லா கொதிக்குதுங்க. நம்ம கொதிக்கிறதுக்கு இப்படி கலக்கி விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த தக்காளி சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்புங்க ஒரு 2 ஸ்பூனு 1 ஸ்பூனு அளவாக போடுங்க. ஏன்னா சுண்ட கம்மியாகிருங்க தக்காளி சட்னி குவான்டிட்டி. மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இதெல்லாம் ஈஸியானதுங்க. பேச்சுலரெல்லாம் டக்குன்னு ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து வெங்காயம் கூட போட வேண்டியது இல்லைங்க. பாருங்க, இது தேவைக்கட்டு உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம், காரமாக போகுது. நல்லா போட்டு வணக்கி விட்டுக்கலாங்க. நல்லா கொதிச்சுட்டே வரணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கட்டுங்க. பாருங்கள், தக்காளி சட்னி எவ்வளவு சூப்பராக எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வருதுன்னு. இந்த மாதிரி தக்காளி சட்னி செஞ்சு சாப்பிட்டா நீங்கள் இடையில எண்ணெய் பத்திரினா எண்ணெய் ஊற்றிங்க, தண்ணி இதெல்லாம் ஊற்றிடாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி தக்காளி சட்னி சாப்பிட்டா எத்தனை நாளைக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க. சாப்பாட்டுக்கு இட்லிக்கு தோசைக்கு கொஞ்சோண்டு சர்க்கரைங்க, ஒரே ஒரு இத்தினோண்டு சர்க்கரை லைட்டாக போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு வேணுன்னா போட்டுங்க, வேண்டாட்டி விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். பாருங்கள், சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அதுக்கு சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுருக்குறேங்க. ஒட்டவே இல்லை, சூப்பராக சப்பாத்தி மாவு நல்லா பஞ்சு மாற பிணைஞ்சி வச்சுருக்குறேங்க. இந்த தக்காளி சட்னி நம்ம சக்கரை போட்டோம்னா 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்போ நான் சப்பாத்தி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சப்பாத்தி தேய்ச்சி வச்சுருக்குறேங்க. பாருங்கள், ஒரு சப்பாத்தி போட்டும் வச்சுருக்குறேங்க. பாருங்கள், சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சுங்க. சூப்பராக பாருங்கள் எப்படி உள்ளதுன்னு. பாருங்கள், சாப்பாடு அரிசி வச்சாச்சுங்க. மேலே கஞ்சி வந்துருச்சு. பாருங்கள், முருங்கீரை அப்படியே தொக்கு மாதிரி சொல்லுவாங்க, கீரை தொக்கு அந்த மாதிரி. நான் பருப்பு போட்டு சிறு பருப்பு போட்டு கொஞ்சம் பருப்பும் போட்டு 2ம் போட்டு செஞ்சுருக்குறேங்க. பாருங்கள், நம்ம தக்காளி சட்னியும் சூப்பரான சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், தக்காளி சட்னி எடுத்து இப்படி கொஞ்சோண்டு வச்சாலே போதுங்க. இதே எத்தனை வேணால் சாப்பிட்லாம். சப்பாத்தி சட்னியும் காலையில் நம்ம வீட்டில் இன்றைக்கி சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் முருங்கீரை தொக்கும் சாப்பாடு தாங்க செஞ்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள். பாய்ங்க.